ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. துயில் பாட்காஸ்ட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆயிஷா நடராஜன் அவர்கள் எழுதிய என்னை செதுக்கிய மாணவர்களில் இன்று வாழ்க்கை பாடம் சொன்ன பிரபு சிங். லியோ டால்ஸ்டாய் தன்னோட நாவல் அண்ணா கரினினாவில் கற்ற ஆசிரியரிடம் உங்கள் குழந்தையை ஒப்படைக்காதீர்கள், இன்னமும் கற்றுக்கொண்டிருக்கும் ஆசிரியரிடம் அவரை அனுப்புவதே நல்லது அப்படின்னு குறிப்பிடுறாரு. பாட புத்தகத்தையே கட்டிகிட்டு இருக்கிறதுக்கு நம்மளோட குழந்தைங்கள்லாம் பழகிட்டாங்க. எப்போதுமே பாடப்புத்தகம் கைமா இருக்கிற குழந்தைங்க தான் நல்ல குழந்தைங்க. சும்மா சுற்றி திரிவதையோ மனம் போன போக்கில் கற்பனையாக விளையாடுறதையோ நாம் ஏற்கிறதில்ல. அது மூலமாக அனுபவ அறிவும் நிதர்சனங்களும் கைவரப்பெறும்னு நம்ம நினைக்கிறதே இல்லை. பாடப்புத்தகத்திலிருந்து பெறது மட்டும்தான் அறிவுன்னு நம்பப்படுது. அது கேள்வி பதிலாக தேர்வுகளின் வழியாக பரிசோதிக்கப்படுது. எல்லையற்று பல்கி பெருகி வளர்ந்து கொண்டே இருக்கும் மனித அறிவை துண்டு துண்டான தகவல்களாய் தரும் பாடப்புத்தகம் புனித நூல் அந்தஸ்து பெற்றுவிடுது. இது பார்வை திறனற்ற 4 பேர் யானை ஆராய்ச்சி செஞ்சாங்களே, அதை விட அபத்தம். வீட்டு தோட்டம், மைதானம், புல்வெளி, நூலகம் இங்கெல்லாம் கற்றுக்க ஏதுமே இல்லையா? உண்மையான கல்வி பாடப்புத்தகத்தையும் கடந்ததுன்னு எனக்கு காட்டிய மாணவர் தான் பிரபு சிங். பொருளாதார மற்றும் வளர்ச்சி கூட்டமைப்பானது உலக கல்வி தரப்பட்டியலை ஆண்டுதோறும் வெளியிடுது. இந்த அமைப்பு நடத்துகிற வருடாந்திர தேர்வுகள் ரொம்ப வித்தியாசமானவை. இதில் புரிதல் திறன், தொடர்பாற்றல், மொழித்திறன் இவையெல்லாம் சோதிக்கப்படுது. சர்வதேச மாணவர் தர சான்று தேர்வு, அதாவது PISA அப்படின்னு அழைக்கப்படுற இதில் உலக அளவில் கல்வியில் முதன்மை தேசமாக பின்லாந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்த்தா ஆச்சரியம் என்பதை காட்டிலும் அதிர்ச்சியாகவே தான் இருந்துச்சு. பின்லாந்தில் குழந்தைங்க 7 வயசில் தான் பள்ளிக்குள்ளேயே காலடி எடுத்து வைக்கிறாங்க. அங்கே எந்த பள்ளியிலும் நிர்ணயிக்கப்பட்ட பாடப்புத்தகம் கிடையாது. 14 வயது வரைக்கும் ரேங்க் கார்டு கிடையாது. இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். 100% எழுத்தறிவு. அதுலேயும் வயது முதிர்ந்தவங்க எல்லாருமே பட்டதாரிங்க அப்படிங்கிற ஒரு நிலையை அடைஞ்சிருக்கிற இந்த நாட்டில் பள்ளி படிப்பை தொடங்குற குழந்தைங்க முதல் 2 வருஷம் கற்றுக்கிறது பாட்டும் கதையும் தான். குழந்தைங்களோட மகிழ்ச்சியை இலக்காக கொண்ட இந்த கல்வி முறையோட பிதாமகர் டென்மார்க்கை சேர்ந்த கிறிஸ்டன் கோல்டு. டேனிஷ் மக்கள் உயர்நிலைப்பள்ளி அமைப்பு அப்படிங்கிற இது அரசு சாராத கல்வி முறை. 1840லேருந்து 45 வரைக்கும் ஜூட்லாந்துங்கிற பகுதியில் ஆசிரியராக பணியாற்றின கிறிஸ்டன் கற்பித்தலில் நூதன முறையை கையாண்டார். பாடப்புத்தகமே இல்லாமல் பாடல்கள் வழியாகவும் கதைகள் மூலமாகவும் கற்பித்தார். வெவ்வேறு வயது வரம்புடைய குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து ஒரே வகுப்பில் அமர்ந்து தோழமையோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிந்ததை பகிர்ந்து கொள்ளும் சிறப்பு அம்சத்தை அறிமுகப்படுத்தினார். ஒவ்வொருவரும் மாணவர், ஒவ்வொருவரும் ஆசிரியர் அப்படின்னு இது அழைக்கப்பட்டுச்சு. தேர்வுங்கிறதே கிடையாது. அந்தந்த பகுதிக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு பாடத்திட்டங்களும் கொண்டு வரப்பட்டுச்சு. வாழ்க்கை முழுவதுக்குமான கற்றல் நடக்கும் பள்ளியா அங்கே அதோட பழைய மாணவர்கள் தான் ஆசிரியர்கள். 1890களில் டென்மார்க்கிலிருந்து இந்த கல்வி முறை பின்லாந்துக்கு போணுச்சு. பின்லாந்து பொது உடைமை கட்சி தன்னோட நிதியில் ஒரு கல்லூரியை நடத்துது. அரசு அதோட பாடத்திட்டத்தில் தலையிடுறது கூட கிடையாது. நோபல் பரிசு பெற்றவங்களோட பட்டியலை உத்து பார்த்தோம்னா பின்லாந்து மக்கள் உயர்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர்களால் தான் அது நிரம்பி வழியுது. ஆனால் நம்மளோட சூழலில் பாடப்புத்தகத்தையும் தாண்டி கற்றலோட சாத்தியத்தை எனக்கு புரிய வச்ச மாணவர் தான் பிரபு சிங். அப்போ நான் சென்னையில் ஒரு சுயநிதி பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்தேன். ஆளுநர் கொடியேற்றும் குடியரசு தின அணிவகுப்பில் தேர்வான எங்கள் பள்ளியில் 3 மாணவர்களோடு ஒத்திகை நடந்துகிட்டு இருந்துச்சு. அங்கே தேசிய மாணவர் படை மாணவராக தான் எனக்கு பிரபு சிங் அறிமுகமானார். காவலர்களோட மோப்ப நாய்களது சாகச நிகழ்ச்சி நடந்துச்சு. தீ வச்ச வளையத்தின் வழியாக தாவி குதித்த ஒரு நாய் கீழே விழுந்துச்சு. ஆனால் அது எழுந்திருக்கவே இல்லைங்க. காவலர்கள்லாம் அதை சுற்றி பதட்டத்தோடு சூழ்ந்து நின்றுட்டு இருந்தாங்க. அது இறந்து போயிருக்கணும் அப்படின்னு பல பேர் நினச்சாங்க. அந்த நேரத்தில் தான் பிரபு சிங் இங்கேருந்தோ ஓடியாந்தார். அந்த நாய்க்கு முதலுதவி செஞ்சார். அது வரைக்கும் கொஞ்சம் கூட அசைவே இல்லாமல் இருந்த நாய் உயிர் தெழுந்துச்சு.
ஆனாலும் அதால் நிற்க முடியல, ரொம்ப தவிச்சுது. அதோட 2 கால்லையும் எலும்பு முறிவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு பிரபு அறிவித்தார். எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக பிரபு செஞ்ச வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் அவரை பற்றி பல விஷயங்கள் நான் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டேன். பிரபு சிங்குக்கு பிராணிகள்னால் கொள்ளை பிரியம். அவர் வீட்டில் நாய், பூனை, முயல், புறா, வாத்துன்னு எல்லாத்தையும் வச்சு செல்லமாக வளர்த்துட்டு இருந்தார். அவருடைய தனித்துவத்தை சொல்லணும்னா அதுக்கு ஒரு அருமையான எக்ஸாம்பிள் இருக்குது. பழைய 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் புனுகு பூனைகளுக்கு வால் கிடையாது அப்படின்னு ஒரு தகவல் பதிவாகி இருந்துச்சு. இது தவறான தகவல் அப்படிங்கிறது பிரபு சிங்கோட வாதம். ஆசிரியர்களோ என்ன சொல்லிட்டாங்கன்னா, பாடப்புத்தகத்தில் இருக்கிற மாதிரியே படி அப்படின்னு பிடிவாதமாக சொல்லிட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் அபூர்வமாக தென்படக்கூடிய ஒரு புனுகு பூனையோட பள்ளிக்கு வந்து நேரடியாக விளக்கம் கொடுத்தார் பிரபு சிங். இன்னைக்கு இணையத்தில் புகைப்படங்களாக கொட்டி கிடக்கு. அப்படி எதுவுமே இல்லாத அந்த காலத்தில் அந்த விலங்கை புகைப்படம் எடுத்து ஆசிரியர்கள் எல்லாம் பாடநூல் நிறுவனத்துக்கு விளக்கமாக ஒரு கடிதம் எழுதி அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் வந்த அடுத்த பதிப்பில் அந்த தவறு திருத்தப்பட்டுச்சு. குழந்தைங்களோட சுயத்தேடல் பாடப்புத்தகத்தை எல்லாம் கடந்தது அப்படின்னு எனக்கு காட்டிய பிரபு சிங் இன்னைக்கு இந்தியன் ரயில்வேல உயர் பதவியில் இருக்காரு. மீண்டும் சந்திப்போம். நன்றி.